ஹாவர்ட் டக்கர் ஒரு நரம்பியல் நிபுணர் மற்றும் வழக்கறிஞர். தன்னுடைய 102 வயசுலயும் சுறுசுறுப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றத கேளுங்க. ஓய்வு பெறுவது நீண்ட ஆயுளுக்கு உண்மையான எதிரி. நீங்கள் வேலை செய்வதை, கற்றுக்கொள்வதை, நகர்வதை நிறுத்தினால் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் அவை பயனற்றவை என்று சொல்வது போன்றது. நான் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறேன். குளிர்காலத்தில் ஸ்னோ ஷூ அணிந்து நடக்கிறேன். தொடர்ந்து கற்றுக்கொள்கிறேன். மேலும் 67 வயதில் எனது சட்டப்பட்டத்தை பெற்றேன். எனது அறிவுரை: வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள். செயலற்ற தன்மையிலிருந்து ஓய்வு பெறுங்கள். இவரோட வயசுல பலர் ஒரு வேலையும் செய்யாம வெறுமனே உட்கார்ந்து மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹாவர்ட் டக்கர் இந்த வயசுலயும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தினமும் 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு, வேலை செய்யறாரு. பணிகளை செய்யணுமேங்கிற கடமையினால இல்ல, வேலை செய்ய முடியும்னு காட்ட. இது அவருடைய உறுதியான நம்பிக்கைய காட்டுது. ஒன்னும் செய்யாம இருக்கிறத விட ஆபத்தானது வேற ஒண்ணுமே கிடையாது. ஹாவர்ட் டக்கர் ஒரு விதிவிலக்கு இல்ல, அவர் ஒரு நினைவூட்டல். கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் வாழுவோம். சாப்பிடுறதும் தூங்குறதும் மூச்சு விடுறதும் மட்டும் வாழ்க்கை இல்ல. ஒவ்வொரு நாளும் புதுமையானது. இயற்கைய ரசிங்க, சிந்தியுங்க, புதியதா எதையாவது படையுங்க. 102 வயசுல ஹாவர்ட் டக்கர் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல மிக வயதான பயிற்சி செய்யும் டாக்டரா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? வயது வெறும் எண் தான். உயரிய நோக்கத்துக்கு வயது ஒரு தடை இல்ல. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நிறைவேற்றுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள்.